நமஸ்காரம், உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தோசை மிளகா அப்படி பண்ணி காமிக்க போகிறேன். இந்த தோசை மிளகா அப்படி இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம், அர்ஜென்ட்டாக இருந்தால் சுட்டு கரமதுக்கு கூட போட்டுக்கலாம். அது வாங்க பார்க்கலாம் என்னென்ன சாமான் இருக்குன்னு காமிக்கிறேன். மிளகா அப்படி அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள்: 25 மிளகா எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம் உளுந்தம்பருப்பு முழு உளுந்து வச்சுருக்கேன், 180 கிராம் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், 100 கிராம் உடச்சக்கடலை வச்சுருக்கேன், சட்னி கடலை, ஒரு 75 கிராம் வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன், பெரிய கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். தோசை மிளகா அப்படிக்கு வறுக்க போகிறோம். பாண்லியில் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டுடலாம். மிளகா வறுத்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போடலாம். மிளகா வறுத்து வச்சுருக்கேன். அதே பாண்லியில் அடுத்தது உளுத்தம்பருப்பு போடுறேன். கோல்டன் கலராக வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டேன். அடுத்தது கடலைப்பருப்பு, இது அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இந்த பருப்போடைய சட்னி கடலையும் போடுறேன், உடச்சக்கடலையும். இது லேசாக சுட்டாக போதும். அதுக்கப்புறம் இதை கொட்டி விடணும். அடுத்தது எள்ளு போடுறேன். எள்ளு வறுத்து எடுக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தையும் அதிலே போட்டு வறுத்துடணும். வெடிக்கிறபடி வறுக்கணும். வச்சுட்டு இதிலே பெருங்காயத்தையும் போட்டுடலாம். எடுத்து அதோட கொட்டிக்கலாம். கேஸ் அணைச்சிட்டு அந்த சூட்லேயே கருவேப்பிலையை போட்டுட்டு லேசாக 2 பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே உப்பு தேவையான உப்பையும் இந்த சூட்டிலேயே போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றாகிடும். ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது ஆறினதுக்கப்புறம் அரைச்சி காமிக்கிறேன். மிளகா அப்படி ரெடி ஆகிட்டு ஆறினதான் அரைச்சி கொண்டு வச்சுருக்கேன். அப்புறமா இது கொஞ்சம் சூடு ஆறினோடனே நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். போடும்போது ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ எடுத்தாலும் இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நமஸ்காரம்.